வணக்கம் நண்பா. நான் தான் கப்பலில் உங்கள் நண்பன். போன வீடியோவில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்றத பற்றி எனக்கு தெரிஞ்சது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்தா எங்கெல்லாம் நம்ம ஜாபுக்கு போகலாம், எங்கெல்லாம் ஜாப் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இதுக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ என்னோடய பழைய வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு பழைய வீடியோ பாருங்கள். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா என்னென்று கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அண்ட் அதுக்கான ரீகேப் பார்த்துருவோமா? அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து டோட்டலாக 4 டிபார்ட்மெண்ட் சேர்ந்தது. ஃப்ரண்ட் ஆஃபீஸ், ஹவுஸ் கீப்பிங், ஃபுட் அண்ட் பெவரேஜ் அண்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன். இந்த 4 டிபார்ட்மெண்ட். அதுக்குள்ளே நிறைய சப் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட் வீடியோவில். சரி, வாங்க இந்த வீடியோவுக்கு போகலாமா? அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்தா எங்கெல்லாம் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து கோர்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கோர்ஸ் இருக்குது. ஸோ எல்லா கோர்ஸுக்கும் ஒரே மாதிரி ஜாப் கிடைக்குமான்னா இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ஒவ்வொரு கோர்ஸுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி, குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே ஹோட்டல்லையும் சரி, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி இடத்துலையும் ஜாப் கிடைக்கும். ஸோ மோஸ்ட்லி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருப்பீங்க, படித்து முடித்த உடனே வேலை 10,000 சம்பளம்ன்ட்டு. இதுதான் ஒரு வருஷமாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஒன்று 2-3 வருஷம் இப்படி தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ தான் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க சொல்கிறது கண்டிப்பாக உண்மையே கிடையாதுங்க. அதில் நிறைய பொய் இருக்குது. ஏன்னா படிக்கும்போது 10,000 ரூபா சம்பளம் கொடுத்து ஒருத்தனை வந்து அவன் கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னா அதுக்கப்புறம் அவனுக்கு படிக்கணுன்ற எண்ணமே வராது. ஸ்பெஷலாக ஹோட்டல் ஃபீல்டில், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரையும் படிக்கும்போது 10,000 ரூபா சம்பளத்துக்கு யாரும் வேலைக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க. சரி, ஒருவேளை அவங்க கூட்டிகிட்டு போயிருந்தாலும் அவங்க வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் அதே இடத்துல தான் இருக்க முடியும். அந்த மாதிரி தான் கூட்டிகிட்டு போவாங்க. சரி, ஓகே, நம்ம டாபிக்குள்ளார போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஃபுட் ப்ரொடக்ஷன் அது வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு டாபிக். அதாவது ஃபுட் ப்ரொடக்ஷன்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டு. ஃபுட் ப்ரொடக்ஷன்னா வேறு எதுவும் இல்லை, ஃபுட் மேக் பண்ணக்கூடிய அந்த குக்கு எல்லாமே அதுக்குள்ளே தான் இருப்பாங்க. அது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் குசைன்ஸும் இருக்குது. இந்தியன் குசைன், இட்டாலியன் குசைன், காண்டினென்டல், அந்த மாதிரி நிறைய இருக்குது, டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்பெஷலிஸ்டான தனித்தனியான கோர்ஸ் இருக்குது. அது எல்லாமே படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்தாகணும். மோஸ்ட்லி வெளியில் வந்த உடனே அவங்களுக்கு வந்து ஜாப்ஸ் வந்து எங்கே கிடைக்கும்னா ஹோட்டல்ஸுங்களில் தான் கிடைக்கும். மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்ச 90% மோஸ்ட்லி எல்லாம் ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி ஃபீல்டில் தான் ஜாபுக்கு போகிறாங்க. அண்ட் அது இல்லாமல் தனியாக அந்த மெக்டொனால்ட்ஸ், பிஸ்ஸா ஹட் அந்த மாதிரி இடத்துல இருந்தும் அவங்க வந்து கேம்பஸ் இன்டர்வியூ மூலிமா செலக்ட் பண்ணிட்டும் போயிட்டுருக்காங்க. இது வந்து ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு. அண்ட் ஃப்ரண்ட் ஆஃபீஸ்க்கு வந்து மெயினாக ரிசப்ஷனிஸ்ட், அவங்களுக்கு வந்து ஜாப் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும்னா ஹோட்டலில் ஜாப் கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷனிஸ்ட்டாக ஜாப் கிடைக்கும். இதெல்லாம் நார்மலாக ஜாப் கிடைக்கிறது. அண்ட் அது இல்லாமல் உங்களுக்கு வெளியில் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபீல்டு வந்து ஹோட்டல், அடுத்து 2வது ஹாஸ்பிட்டல்ஸ், அதாவது எல்லாமே ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் வந்துடும். ஸோ இந்த இடத்துலலாம் நீங்கள் ஜாபுக்கு போகலாம். இதெல்லாம் இல்லை, எனக்கு வந்து வெளியே ஷிப்பில் ஒர்க் பண்ணணும், அப்படி இல்லை ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு 1.5 இயர் அல்லது 2 இயர்ஸ் வந்து நீங்கள் ஹோட்டலில் ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி க்ரூஸ் லைன்லேயும் சரி, வெளியில் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் சரி ஜாபுக்கு எடுப்பாங்க. ஸோ அதனால ஃபஸ்ட்டு ஜாப் முடித்த உடனே ஹோட்டல்ஸில் ஜாயின் பண்ணணும். ஹோட்டலில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து மோஸ்ட்லி ஒரு 4 ஸ்டார் இல்லைன்னா அதுக்கு மேலே எபோவ் கேட்டகரி ஹோட்டல்ஸில் பார்த்து ஜாயின் பண்ணணும். அப்படி இல்லைன்னா செயின் ஹோட்டல்ஸ், அதாவது தாஜ் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸு, அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா ஓப்ராய், அந்த மாதிரி ஒரு பிராண்டான அதாவது கொஞ்சம் நல்ல பிரபலமான ஹோட்டல்ஸில் போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணி அங்கேருந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸோடு வெளியில் வந்தோன்னா வெளியில் எங்கே நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கும்போதும் அவங்க வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ
க்ரூஸ் லைனில் பார்த்தோன்னே க்ரூஸ் லைனில் மோஸ்ட்லி 2 இயர்ஸ் நீங்கள் வந்து லேண்டில் ஒர்க் பண்ணியிருந்தா அதுக்கப்புறம் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நீங்கள் க்ரூஸ் லைனுக்காக இருந்தாலும் சரி ஃபாரின் கண்ட்ரீஸ்க்காக இருந்தாலும் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து தனியாக கோர்சஸ் எல்லாம் இருக்குது. க்ரூஸ் லைன்லேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதுக்கு தனியாக கோர்சஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதாவது STCW கோர்சஸ் அதை பற்றி பேசினா கொஞ்சம் எலாபரேட்டாக போகும். ஸோ அதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். க்ரூஸ் லைனில் ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் எந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் முடிக்கணும் அண்ட் அந்த கோர்சஸ் எல்லாம் எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் க்ரூஸ் லைன் ஜாயின் பண்ணுறதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து இருக்க 2 டிபார்ட்மெண்ட் வந்து ஹவுஸ் கீப்பிங், அதுக்கப்புறம் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ். ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் வந்து மோஸ்ட்லி அந்த பெரிய பெரிய பார்ஸ் அந்த மாதிரி பார்ஸ் இருக்குது, லான்ச்சஸ் இருக்குது, அந்த மாதிரி இடத்துங்களில் அவங்க ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் ஹவுஸ் கீப்பிங்கை பொறுத்தவரையும் நிறைய ப்ரைவேட் லாண்ட்ரிஸ் அந்த மாதிரி ப்ரைவேட் ஹவுஸ் கீப்பிங் இது இருக்குது. அந்த மாதிரி இடத்துலையும் நீங்கள் ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஹோட்டல் ஃபீல்டில் ஜாயின் ஆகலாம். எல்லாத்துலேயுமே ஒரு 1.5 இயர்ஸ் இல்லை 2 இயர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த ஒர்க் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நீங்கள் வெளியில் எங்கேயுமே நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து எங்கேயும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்ளை பண்ணாலும் அவங்க உங்களை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். ஸோ முடிஞ்ச வரையும் எஜுகேஷனை முடிச்சுட்டு ஹோட்டலில் போயிட்டு ஜாபில் ஜாயின் பண்ணுற வழியை பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ், ரொம்ப அதிகமாகலாம் வேணாம், ஒரு 2 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா அது இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அங்கேருந்து நீங்கள் எங்கெல்லாம் வேலைக்கு ஜாயின் பண்ண முடியும் அண்ட் எங்கெல்லாம் உங்களை ஈஸியாக எடுப்பாங்க, எந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் போகிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணி அதுக்கெல்லாம் போயிட்டு இன்டர்வியூ கொடுக்க வேண்டியது இருக்குது. நிறைய இடத்துல இன்டர்வியூ இருக்குது. இன்டர்வியூ இப்போ வரையும் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் அதுவும் மோஸ்ட்லி க்ரூஸ் லைனுக்கெல்லாம் நிறைய இன்டர்வியூஸ் போயிட்டுருக்கு. நிறைய நியூ ஷிப்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு, லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு இயரும் நிறைய க்ரூஸ் ஷிப் லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஜாபுக்கு போகிறதுக்கு ஒரு பேசிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தால் அதுக்கான வீடியோ நான் அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். எப்படி ஜாயின் பண்ணுறது, எங்கே எல்லாம் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அண்டு எதில் எல்லாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய். See you next video.